குமாரனுடைய சாயல் என்பது தேவத்துவத்தின் பரிபூரணம். இந்த பரிபூரணம் எனக்கு இல்லை என்றால், இந்த தெய்வத்துவம் எனக்கு இல்லை என்றால், பாதாளத்தின் வாசல்கள் வந்து மோதும் போது நான் தேவனை தூஷிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி வரும்போது பொன் வெள்ளி உடைமைகளோடு 10 வகையான வாதை கொடுத்து எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து அவங்க வரும்போது, வனாந்திரத்தில் வரும்போது தேவனை தூஷித்தாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் வரும்போது அழுகை ஒரு பக்கம், புலம்பல் ஒரு பக்கம், கலக்கம், ஒப்பாரி. தேவனை தூஷிக்கிறதுங்கிறது நாம் துக்கப்பட்டாலே போதும். நான் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான வாழ்க்கைக்கு நான் உன்னை நியமித்திருக்கிறேன். அவரையே உன்னுடைய மணவாளனாக நியமித்திருக்கிறேன். அவர் தான் உனக்கு மணவாளன். எந்த கிறிஸ்தவ மதம் உனக்கு மணவாளன் கிடையாது. எந்த கிறிஸ்தவ மத போதகரும் உனக்கு மணவாளன் கிடையாது. எந்த போதனைகளும் உனக்கு மணவாளன் கிடையாது. எந்த பாரம்பரியமும் உனக்கு மணவாளன் கிடையாது. இது எதுவுமே உனக்கு ஆவிக்குரிய பரலோகத்துக்குரிய காரியங்களை உனக்கு கொடுக்கவே முடியாது. நீ மனுஷனாகவே இருப்பாய், பரிசுத்தமுள்ள மனுஷனாக இருப்பாய். நீ பரலோகவாசியாக நீ மாற முடியாது. ஆண்டவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இந்த பூலோகத்துக்குள்ளே சிக்கி கொண்டு இருக்கீங்களா? மனுஷராக இருக்கிறீங்களா? அப்போ எவ்வளவு நற்கிரியைகளை செய்து கொண்டு இருந்தாலும் நற்கிரியை செய்ய வேண்டாம் என்பதில்லை, அது செய்யணும். அது மனிதாபிமானம்தான். தேவனை நம்பாத மனுஷன் கூட அழகான நற்கிரியை செய்வான். தன் சரீரத்தை சுட்டு எரிக்கும்படி ஒப்பு கொடுப்பான். தனக்குரிய அந்தஸ்து எல்லாவற்றையும் ஐஸ்வர்யத்தை தான தர்மம் பண்ணுவான். நல்ல காரியங்கள், அதெல்லாம் நல்ல காரியங்கள். அது ஒரு தேவனை நம்பாத மனுஷனே மனிதாபிமானத்தோடு செய்வான். நல்ல காரியங்களை செய்யணும் கண்டிப்பாக. அந்த தரம் வேற என்று தான் ஆண்டவர் சொல்றார். அந்த தரம் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கின்ற தரம் இல்லை. அது தர்மம். தர்மத்துக்கு பிரதிபலன் கிடைக்கும். உலகத்திலே 100 கிடைக்கும். ஏன் கிடைக்காது? தேவன் திருப்பி கொடுப்பார். தேவனுக்கு ஒருவன் கொடுக்கிறேன் என்று சொன்னால் தேவன் திருப்பி கொடுப்பார். அது தெய்வத்துவம் ஆகாது, அது தேவ பலன் ஆகாது. இதனால் மனுஷருடைய சாட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் நமக்கு இடரலாக இருக்கும். நற்சாட்சி கொடுக்கிறவைகள் எல்லாம் நமக்கு இடரலாக இருக்கும். நான் நல்லா கிரியை செய்கிறேனே, எவ்வளவோ உதவி செய்கிறேனே, சபைக்கு எவ்வளவோ செய்கிறேனே. மனுஷனுடைய நற்சாட்சிகள் உண்டு. இந்த இடம் ஆண்டவர், நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்த கவனமாக இருங்க, அந்த இடத்துல சிக்கி கொள்ளாதீங்க, நீங்கள் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. அப்போ இந்த இடம் நமக்கு தெளிவு இல்லை என்றால் மனுஷன் நமக்கு ஆலோசனை சொல்லுவான். உலகத்தார்கள் ஆலோசனை சொல்லுவாங்க, நல்ல தூபம் போடுவாங்க. உங்களை மாதிரி மனிதர்கள் மாணிக்கம் உண்டா? எப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் செய்கிறீங்க என்று தூபம் போடும். அது மனுஷ ரீதியின்படி அது சரிதான், அதில் குற்றம் இல்லை. அது தேவ சாட்சி கிடையாது. எனக்கு ஒரு இலக்கு, எனக்கு ஒரு அந்தஸ்து வச்சிருக்கிறாரு, அந்த அந்தஸ்தை நோக்கி நான் போக முடியாதபடிக்கு தடைப்பட்டு ஒரு இடத்துல நான் வஞ்சிக்கப்பட்டு நிற்கிறேன், அங்கே தேவ சாட்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். நான் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இது. குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி. குமாரன் நற்கிரியை செய்தாரா? இம்மைக்குரிய எல்லாம் செய்தார். தான தர்மம் கொடுத்தாரா? கொடுத்தார். வியாதிகளை குணப்படுத்தினாரா? எல்லாம் செய்தார்.
அவர் செய்த இந்த நற்கிரியைகள் எதுவும் அவர் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தேவ வல்லமையை அவருக்கு கொடுக்காது. ஆண்டவர் அப்படி சாட்சி கொடுத்தாரா? என் குமாரனை பாருங்க, எவ்வளவு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், எவ்வளவு தீர்க்க தரிசனம் உரைத்தார், எவ்வளவு பிசாசுகளை துரத்தினார், அப்படி சாட்சி கொடுத்தாரா? அப்படி சாட்சி கிறிஸ்துவை குறித்து பிதா கொடுக்கவில்லை. குமாரனும் அப்படி ஒரு சாட்சியை நமக்கு கொடுக்க மாட்டார், மனுஷன் கொடுப்பான். மனுஷர்கள் வேற, தேவன் எதை பார்க்கிறார்? அவர் ஒரு நோக்கம், நமக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிற, ஒரு திட்டம். இதுதான், இந்த லெவலுக்கு நீ வந்தால்தான் நீ இந்த பூமியிலிருந்து மீட்கப்படணும், பௌதிக இந்த உடலில் இருந்து மீட்கப்படணும். இந்த உடலில் வாசமாய் இருக்கிற மனுஷ குணங்கள், மனுஷத்துவம், மனுஷ உணர்வுகள், எண்ணங்கள், சிந்தனைகளில் இருந்து நீ ஜெயம் கொள்ளணும். ஒவ்வொரு மனுஷ சிந்தை எண்ணமும் நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போகும். நம்முடைய உணர்வுகள் எல்லாம் பாருங்க, இச்சிக்கிற இடத்தை பாருங்க, பயப்படுகிற இடத்தை பாருங்க, திகில் அடைகிற இடத்தை பாருங்க, எல்லாம் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொண்டு இருக்கும். மனுஷ உணர்வுகள், இவ்வளவு மனுஷ உணர்வுகளை நமக்குள்ளே வைத்து கொண்டு எவ்வளவு அழிவில் நாம் இருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியாது. துக்கப்படாத நாள் உண்டா? கலங்காத நாள் உண்டா? வேதனை அடையாத நாள் உண்டா? சோர்ந்து போகாத நாள் உண்டா? எல்லாம் வருதில்ல. அப்போ நான் எவ்வளவு கிறிஸ்துவின் குமாரனுடைய சாயலில் எவ்வளவு குறைவாக இருக்கிறேன். எவ்வளவு நற்கிரியை செய்தால் மனுஷன் நல்ல பாராட்டுவான், ஆனால் தேவன் பாராட்ட மாட்டார். குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. அந்த லெவலில் நிற்காதீங்க. அது வேண்டாம் என்பதில்லை, அது குறைவான மனுஷ லெவல். அந்த லெவலை கொண்டு நீங்கள் பாதாளத்தை மேற்கொள்ள முடியாது, மரணத்தை மேற்கொள்ள முடியாது, மனுஷ உணர்வுகளை மேற்கொள்ள முடியவே முடியாது. ஒரு பக்கம் என் திறமையை கொண்டு நான் பரலோகம் போகவும் முடியாது, இன்னொன்று என்னுடைய பலவீனத்தை கொண்டு நான் பாதாளத்தை நான் ஜெயிக்க முடியாது. அத்தனையும் பாதாளத்தின் வல்லடி நம் மேலே அப்படி நம்மை அடிமையாக்கி வச்சிருக்கு. நம்ம கூஜா தூக்கிட்டு இருக்கிறோம். பாதாளத்துக்கு கூஜா, மரணத்துக்கு கூஜா, மனுஷ உணர்வுகளுக்கு கூஜா தூக்குறோம், பயம், திகில் கூஜா தூக்குறோம். இச்சை, பலவிதமான இச்சைகள் அப்படியே மனசுக்குள்ளே நடக்கும். எல்லாம் வெளியே தெரியாது, மனசுக்குள்ளே இருக்கும். எல்லாம் இச்சை, தோல்வி தோல்வி தோல்வி. இவர் எப்படி பரலோகவாசியாக மாறுவார்? நற்கிரியைகள் தான் நிறைய இருக்க, தான தர்மம் தான் நிறைய இருக்க, எப்படி பரலோகவாசியாக மாறுவார்? என்னில் இருக்கிற மனுஷ சுபாவத்தை நான் ஜெயிக்கவில்லை என்றால் ஆண்டவர் அதனால தான் இப்படி ஒரு சாயல் வச்சிருக்கிற குமாரனை குறித்து அப்படி ஒரு சாட்சி கொடுத்தார். இவர் உலக பிரகாரமாக நற்கிரியை அவர் செய்தார், அது அல்ல சாட்சி, தேவ சாட்சி. குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி, இவர் மரணத்தை ஜெயிப்பார், இவர் பாதாளத்தை ஜெயிப்பார், மனுஷத்துவத்தை ஜெயிப்பார், உலகத்தை ஜெயிப்பார். இவரை ஜெயிக்கிறதற்கு ஒன்றுமே கிடையாது. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, தோற்று போனான், அவனை நான் நிர்வாணியாக்கினேன். இதுதான் பிதா குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி. 10வது வசனம், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான், தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். அது நாம தேவனுக்கு கொடுக்கிற கணக்கு வெளியே தெரியாது. உலகத்தாரை நம்ம ஏமாற்றலாம், வஞ்சிக்கலாம். மனுஷருக்கு முன்பாக நான் உத்தமனாக, பரிசுத்தனாக, நீதிமானாக, நான் பயப்படாதவனாக, நான் இச்சிக்காதவனாக, புறம்பே ஒரு வேஷத்தை நான் காண்பிக்கலாம். இல்லை, அது இல்லை கணக்கு. தனக்கு உள்ளே கொண்டு இருக்கிற கணக்கு அது. எந்த சூழ்நிலையிலும் அந்தரங்கத்தில் நான் ஒரு பயத்திலோ ஒரு இச்சையிலோ நான் விழ மாட்டேன். எந்த பலவீனம் வந்தாலும் சரி, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல்,
எல்லா விதத்திலும் நம்ம எந்தெந்த இடத்துலாம் பயப்படுறோம், எந்தெந்த இடத்துலாம் கலங்குறோம், எந்தெந்த இடத்துலலாம் சோர்வடைகிறோம், எந்தெந்த இடத்துலலாம் இச்சிக்கிறோம், அந்த ரங்கத்தில் என்னென்னலாம் நடக்குது, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறதற்கு இது அவ்வளவு தேவ பலனை கிறிஸ்துவிடம் இருந்து வாங்குறோம். பரலோக வாசி என்பது, நீங்க பரலோகம் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எல்லாரும் பரலோகம் போகணும், எல்லாருக்கும் ஆசை தான், ஈச்சை தான். பரலோகம் போகிறது ரெண்டாவது காரியம். உலகத்துல மனுஷத்துவத்தை ஜெயிக்கிறதற்கு உங்களுக்கு பிரியம் இருக்கா, தாகம் இருக்கா? அந்த ரங்கத்தில் நடக்கிற அருவருப்புகள், அசுத்தங்கள் அத்தனையும் என்னை தோற்கடிக்குது, அதை நான் ஜெயங்கொள்ள வேண்டும் என்கிற தாகம் இருந்தா, நம்ம பிரதான ஆசாரியர் ஒருத்தர் அதே மார்க்கத்தில் தான் போனார், ஆனால் தோல்வி அடையவே இல்லை. நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இது வேற காரியம். உலகத்தில் நற்கிரியை செய்கிறது, உலகத்தில் பக்திக்குரிய கிரியைகள் செய்கிறது மனுஷனுடையது. இது தேவனுடையது. கிறிஸ்து இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சாட்சியாக சொல்றார். இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், பாஸ் மார்க் கொடுத்துருவான். தேவன் இருதயத்தை பார்த்து இவன் அந்தரங்க வாழ்க்கையில் மனுஷ உணர்வுகளை ஜெயிக்கும்படியாக கிறிஸ்துவிடம் எவ்வளவு தெய்வத்துவத்தை சுதந்தரிக்கிறான், எதிர்த்து நிற்கிறான். மனுஷ உணர்வுகளை எதிர்த்து எவ்வளவு ஆவியில் விசுவாசத்தில் சண்டித்தனம் பண்ணுகிறான். இதுதான் தேவன் பார்க்கிறது. பரலோக வாசி என்பது, குமாரனுடைய சாயல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் வழி நடத்துகிற ஒவ்வொரு சம்பவங்களிலும் கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவ ஆலோசனையை விசுவாசித்து, ஒவ்வொரு தேவ ஆலோசனையை விசுவாசிக்கிறதும் தேவ பலன். நற்கிரியை வேற, தேவ பலன் வேற. கண்ணியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அநேகர் உலகத்தில் கண்ணியில் சிக்கி கொண்டு இருப்பாங்க, யாரும் குற்றப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட உலக பரிசுத்தம் நீதி இருக்கும், அது வேற காரியம். கோபம் வருகிற நேரத்தில், எரிச்சல் அடைகிற நேரத்தில், துக்கம் வருகிற நேரத்தில் ஜெயங்கொள்ளத்தக்கதாக பிரதான ஆசாரியராக கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறாரே, அவருடைய ஆலோசனையை கொண்டு அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை வாங்கும்படியாக கிருபாசன தண்டைக்கு நான் தைரியமாக ஓடுகிறேனா, வல்லமையை பெற்றுக்கொள்கிறேனா? இதுதான் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற சாட்சி. இது வேற காரியம்.